ஓம் அனைவருக்கும் வணக்கம். இன்று 3/3/2026 அன்று மாலை 3:20 மணியிலிருந்து 6:55 வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்குது. பொதுவாக நம்ம அனுஷ்டிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6:10லேருந்து 6:55 வரைக்கும் அது தீவிரமான நிலைக்கு போகும். இந்த காலகட்டங்களில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளித்து முடிச்சுட்டு மந்திர பாராயணம், மந்திர ஜபம், அடுத்தது பார்த்திங்கன்னா அமைதியாக நம்மளுடைய உடலை கவனிக்கிறது, இந்த மாதிரி சில பயிற்சிகளை செய்யலாம். கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வீம்புக்குன்னே சாப்பிடுவாங்க. அது நமக்கு இப்போ தெரியாது. பிற்காலத்தில் நமக்கு ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்பட போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா சந்திர கிரகத்தின் அப்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேரடியாக அது ஜீரண மண்டலத்தை பாதிக்கக்கூடிய செயல்களை அது செய்யும். அது நுட்பமாக நடக்கிறதுனால நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவனிக்க முடியாது. நிறைய செயல்கள் நம்ம உடம்புல நடக்குது. ஆனால் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இல்லாமலே, நம்மளுக்கு கவனம் அதிகமாக இல்லாமலே தனிச்சையாகவே அது நடக்கிறதுனால தான் நம்மளுடைய உடல் இயக்கமானது சீராகவும் நல்லாவும் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம கவனித்தா அந்த சாப்பாடு நம்மளுடைய உடம்பாக மாற்றிக்குது, அதுவாக நடத்துக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த செயல்கள் எல்லாமே. இந்த காலகட்டங்களில் உடம்புக்கும் மனதுக்கும் நாம் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். சந்திரகிரகணம் நிறைய மனோகாரகன்றதுனால மன ரீதியான சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்கக்கூடிய செயலை தான் நான் உங்களுக்கு நான் செய்ய சொல்கிறேன். இதில் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா வேறு அடுத்தது இந்த இதெல்லாம், ஏன்னா கடவுள் நம்பிக்கைன்றது ஒரு வரம். அது இல்லாதவங்க என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, உடலுக்கும் மனதுக்கும் ஒரு மரியாதை செலுத்தும் வகையில் அந்த ஒரு மணி நேரமாச்சு, அதாவது 6:10லேருந்து 6:55 வரைக்குமாவது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த உடலை கவனிக்கக்கூடிய இந்த செயலை கண்டிப்பாக செய்து இந்த சந்திர கிரகணத்தை நீங்கள் பின்பற்றலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. இதுக்கு சந்திர கிரகணத்தை நம்ம பார்க்கணுமா அப்படின்றது கட்டாயம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய உடலை கவனித்தாலே போதும். அமைதியாக உட்காருங்க, பேச தேவையில்லை. இந்த மாதிரி செயல்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க. மேலும் இந்த மாதிரி நல்ல தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.